2 தசாப்தங்களுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் நீடித்து நிற்கும் நடிகை த்ரிஷாவின் வெற்றி பயணம் அவரது நடிப்பு திறமையை மட்டுமல்ல, அவரது மனிதநேயம், எளிமை மற்றும் நட்பையும் அடிப்படையாக கொண்டது. தமிழ் சினிமாவில் 2 தசாப்தங்களுக்கு மேலாக முன்னணி கதாநாயகியாக தொடர்ந்து வெற்றிகரமாக பயணித்து வரும் நடிகைகளில் மிக முக்கியமானவர் த்ரிஷா. புதிய தலைமுறை நடிகைகள் தொடர்ந்து அறிமுகமாகி வந்தாலும் தனது நடிப்பு, திரை வசீகரம் மற்றும் ரசிகர்களின் அன்பால் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்திருப்பது அவரது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஒரு நடிகையாக மட்டுமல்லாமல் மனிதநேயம், எளிமை மற்றும் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கலைஞராகவும் த்ரிஷா திரையுலகில் மதிப்பை பெற்றுள்ளார். மாடலிங் துறையில் தனது பயணத்தை தொடங்கிய த்ரிஷா அழகி போட்டிகளில் வெற்றி பெற்று சினிமாவில் அறிமுகமானார். ஆரம்பத்தில் கிடைத்த சிறிய வாய்ப்புகளை திறமையாக பயன்படுத்திய அவர் மௌனம் பேசியதே திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். அதன் பிறகு சாமி, கில்லி, திருப்பாச்சி, 6, விண்ணை தாண்டி வருவாயா, 96, பொன்னியின் செல்வன், லியோ உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடித்து காலம் மாறினாலும் தனது மார்க்கெட்டை நிலைநிறுத்தியுள்ளார். த்ரிஷாவின் திரைப்பயணத்தில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த படம் கில்லி. இதில் அவர் நடித்த தனலட்சுமி கதாபாத்திரம் இன்றும் ரசிகர்களின் மனதில் அழியாத இடத்தை பிடித்துள்ளது. விஜயுடன் இணைந்து அவர் வெளிப்படுத்திய திரைவேதியியல், குறும்பான நடிப்பு, உணர்ச்சிகரமான காட்சிகள் என அனைத்தும் படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தன. பல ஆண்டுகள் கடந்த பிறகும் அந்த கதாபாத்திரம் ரசிகர்களால் கொண்டாடப்படுவது த்ரிஷாவின் இயல்பான நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாகவே பார்க்கப்படுகிறது. திரையில் முன்னணி நடிகையாக இருந்தாலும் படப்பிடிப்பு தளங்களில் எப்போதும் எளிமையாக பழகும் நடிகையாகவே த்ரிஷா அறியப்படுகிறார். மூத்த நடிகர்கள் முதல் புதிய உதவி இயக்குநர்கள் வரை அனைவரிடமும் ஒரே மாதிரியான மரியாதையுடன் பேசுவார் என்றும் படக்குழுவினருடன் நட்பாக பழகுவார் என்றும் அவருடன் பணியாற்றிய பலர் கூறியுள்ளனர். இந்த எளிமையான அணுகுமுறையை அவரை சக கலைஞர்களின் செல்ல நடிகையாக மாற்றியுள்ளது. திரையுலகில் த்ரிஷாவை பற்றி அதிகம் பேசப்படும் விஷயங்களில் ஒன்று அவரது நட்புதான். நண்பர்கள் வாழ்க்கையில் புதிய உயரத்தை அடைந்தால் முதல் ஆளாக வாழ்த்து சொல்ல வேண்டும், அவர்களின் மகிழ்ச்சியை மனதார கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருப்பதாக நெருக்கமானவர்கள் கூறுகின்றனர். அதேபோல் யாருக்காவது சிரமம் ஏற்பட்டால் முடிந்த உதவியை செய்யவும் ஆறுதல் கூறவும் தயங்காத குணம் அவரிடம் இருப்பதாக திரையுலகில் பலரும் பாராட்டியுள்ளனர். பொதுவாக சினிமா உலகில் போட்டி அதிகம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் மற்றவர்களின் வெற்றியை மனதார பாராட்டும் குணம் கொண்ட நடிகையாக த்ரிஷா குறிப்பிடப்படுகிறார். சக நடிகர்கள், இயக்குநர்கள் அல்லது தொழில்நுட்ப கலைஞர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றியை தனது வெற்றியாகவே கருதி வாழ்த்து தெரிவிப்பார் என்று அவருடன் பழகியவர்கள் கூறுகின்றனர். இதுவே அவருக்கு திரையுலகில் தனி மரியாதையை பெற்று தந்துள்ளது. முதல்வர் விஜயுடனும் த்ரிஷாவுக்கும் நீண்ட காலமாக நல்ல நட்பு இருந்து வருவதாக பலரும் கூறி வருகின்றனர். சமீபத்தில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததுடன் அவரது பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ஒரு நண்பரின் வாழ்க்கையில் முக்கியமான தருணத்தில் அருகில் நிற்பதே உண்மையான நட்பு என்பதை தனது செயலின் மூலம் த்ரிஷா வெளிப்படுத்தியதாக ரசிகர்கள் பாராட்டினர். த்ரிஷாவுடன் பணியாற்றிய பல இயக்குநர்கள் அவரது தொழில்முறை அணுகுமுறையை எப்போதும் பாராட்டியுள்ளனர். ஒரு காட்சிக்காக எத்தனை முறை நடித்து காட்ட வேண்டியிருந்தாலும் அதே உற்சாகத்துடன் நடித்துக் கொடுப்பார் என்றும் கதாபாத்திரத்திற்காக முழுமையாக தன்னை மாற்றிக்கொள்வார் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த அர்ப்பணிப்பு தான் 2 தசாப்தங்களுக்கும் மேலாக அவரை முன்னணி நடிகையாக வைத்திருக்கிறது. சினிமாவை தாண்டியும் விலங்குகள் மீது அதிக அன்பு கொண்ட நடிகையாக த்ரிஷா அறியப்படுகிறார். சாலையோர விலங்குகளை பாதுகாக்க வேண்டும், அவற்றை அன்புடன் பராமரிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை சமூக வலைதளங்கள் மூலமாக பல முறை பகிர்ந்துள்ளார். உயிரினங்கள் மீதான அவரது இந்த அக்கறை ரசிகர்களிடையே மேலும் மதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட காலமாக திரையுலகில் இருக்கும் எந்த நட்சத்திரத்தையும் போல த்ரிஷாவை பற்றியும் பல்வேறு வதந்திகள் அவ்வப்போது பரவியுள்ளன. ஆனால் அவற்றுக்கு தேவையற்ற முக்கியத்துவம் கொடுக்காமல் தனது நடிப்பிலும் தொழிலிலும் மட்டுமே கவனம் செலுத்தியுள்ளார். புதிய படங்கள், புதிய கதாபாத்திரங்கள் மற்றும் ரசிகர்களின் அன்பு ஆகியவற்றின் மூலம் தனது பயணத்தை அவர் தொடர்ந்து வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகிறார். தன்னை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்தது ரசிகர்கள் தான் என்பதை த்ரிஷா எப்போதும் மறந்ததில்லை. படப்பிடிப்பு தளங்களில் ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வது, சமூக வலைதளங்களில் அவர்களின் வாழ்த்துகளுக்கு நன்றி தெரிவிப்பது போன்ற செயல்கள் ரசிகர்களுடன் அவருக்கு இருக்கும் நெருக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. அதனால்தான் இளம் தலைமுறை ரசிகர்களும் பல ஆண்டுகளாக அவரை ஆதரித்து வரும் ரசிகர்களும் ஒரே அளவில் அவரை கொண்டாடி வருகின்றனர். அழகு, திறமை, வெற்றி ஆகியவை ஒரு நடிகையை உச்சத்திற்கு கொண்டு செல்லலாம். ஆனால் மனிதநேயம், எளிமை, நட்பு மற்றும் நேர்மை போன்ற குணங்கள் தான் அந்த இடத்தை நீண்ட காலம் தக்க வைத்திருக்க உதவுகின்றன. அந்த வகையில் த்ரிஷா வெறும் வெற்றிகரமான நடிகை மட்டுமல்ல, நண்பர்களின் மகிழ்ச்சியில் மனதார மகிழும் நந்த தோழி, சக கலைஞர்களை மதிக்கும் பண்பாளர், ரசிகர்களின் அன்பை மதிக்கும் எளிமையான நட்சத்திரம் என்ற அடையாளத்தையும் உருவாக்கியுள்ளார். திரையில் பல மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் மூலம் ரசிகர்களின் மனதை வென்ற த்ரிஷா நிஜ வாழ்க்கையிலும் தனது பணிவு, நட்பு மற்றும் மனிதநேயத்தால் பலரின் இதயத்தில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கியுள்ளார். காலம் மாறினாலும் தலைமுறைகள் மாறினாலும் த்ரிஷா மீது ரசிகர்கள் வைத்திருக்கும் அன்பு குறையாமல் இருப்பதற்கு காரணம் அவரது வெற்றி படங்கள் மட்டுமல்ல, நல்ல மனிதராக அவர் சம்பாதித்திருக்கும் மரியாதையும் தான். அதனால்தான் இன்று வரை தமிழ் சினிமாவின் எவர்கிரீன் நாயகிகளில் ஒருவராக த்ரிஷா கொண்டாடப்பட்டு வருகிறார்.